நீலகிரி மாவட்டத்தில் தனியார் தேயிலை தொழிற்சாலைகள் பச்சை தேயிலையை கொள்முதல் செய்யாததால் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணுமாறு தேயிலை விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தேயிலைக்கு புகழ்பெற்ற நீலகிரி மாவட்டத்தில் லட்சக்கணக்கான ஏக்கரில் தேயிலை விவசாயம் நடைபெற்று வருகிறது. இதனை நம்பி சுமார் 65,000 விவசாய குடும்பங்கள் உள்ளன. இவர்கள் விளைவிக்கும் தேயிலையை வாங்கி அரைத்து பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கும் தொழிலில் சுமார் 160 நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் ஜிஎஸ்டி வரி மற்றும் சில காரணங்களுக்காக பசுந்தேயிலையை கொள்முதல் செய்வதை தனியார் தொழிற்சாலைகள் நிறுத்திவிட்டன. பசுந்தேயிலைக்கு தேயிலை வாரியம் நிர்ணயித்து வந்த விலையை விட குறைந்த தொகையையே தொழிற்சாலைகள் வழங்குவதாக புகார் கூறப்படுகிறது. ஜிஎஸ்டி அமுல் பண்ணதுனால நாங்கள் டீ ப்ரொடக்ஷன் ஆனதுமே நாங்கள் ஃபேக்ட்ரிலேருந்து டீ வெளியில் வந்ததுமே நாங்கள் வரி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டி கட்டணுன்ட்டு. ஆனால் அது எங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு எங்கள் டீ ஆக்ஷன் போய் ஏலத்தில் விற்றதுக்கு அப்புறம் அது ஒரு 15 நாள் ஆகும் ப்ராசஸ். அதுக்கப்புறம் தான் எங்கள் டீ என்ன ரேட்டுக்கு விற்கிது, அது எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, அது எவ்வளோ டேக்ஸ்க்கு நாங்கள் பே பண்ணணுன்றது அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஃபியூச்சரில் வரப்போகிற கவர்மெண்ட்டுங்க, அரசுங்க, நிர்வாகிங்க கொஞ்சம் நல்ல விதமாக எங்களுக்கு அனுசரித்து நல்ல ரேட்டு கொடுத்தனாக்கா நீலகிரி அத்தனை பேருமே நல்லா நிம்மதியாக இருப்போம். இல்லைன்னா நீலகிரி காலி பண்ணிட்டு போகிற சுச்சுவேஷன் அமைச்சிருக்கிறாங்க. தற்போது பெய்து வரும் பருவமழையால் தேயிலை மகசூல் அதிகரித்துள்ள போதிலும் அதனை பறிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையுடன் கூறுகின்றனர். இதனால் தேயிலை முற்றி யாருக்கும் பலனின்றி போய்விடும் என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேயிலையை ஏலத்திற்கு கொண்டுவரும் முன் ஜிஎஸ்டி வரியை கட்டச் சொல்லும் முடிவை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜான்சன்.